உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். உலக நாடுகளுக்கு இடைவிடாது சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தது பெரிய முக்கியத்துவம் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை நினைவுபடுத்தும் வகையில் தூத்துக்குடியில் 8 இடங்களில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். உலக நாடுகளுக்கெல்லாம் இடைவிடாது பயணம் செய்கிறவர் தமிழ்நாடு பெரிய முக்கியத்துவம் இல்லை. மருத்துவமனையில் இருந்து கொண்டே வழக்கம் போல வெளியில என்ன பணிகளை செய்வாரோ அந்த பணிகளைத்தான் அப்பல்லோ மருத்துவமனையில் அறையில் இருந்தவாறே செய்து கொண்டிருந்தார். அதனால அவர் போய் எடுத்து அதனால டிஸ்சார்ஜ் ஆயிட்டார். தொடர்ந்து அவருடைய பணிகளை செய்து சார், விரைவில் தேர்தல் பணிகள்லாம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுற்றுப்பயணம் பிளஸ் அதுவும் இல்லாம அப்படி அந்த வார்த்தையே நான் பயன்படுத்துறேன். வார்த்தைகளை என் வாய்ப்புல திணிக்கிறீங்க. நான் அந்த வார்த்தையை சொல்றதையே, அதாவது தமிழகத்தில் ஒரு 8 இடங்களை தேர்ந்தெடுத்து என் திசை வெல்லும் 8 திட்டங்கள் என்ற தலைப்பில் எந்த லட்சியங்களுக்காக, எந்த தமிழக வாழ்வாதாரங்களுக்காக நான் கடந்த பல ஆண்டுகளாக போராடினேனோ, அந்த பிரச்சனைகளில் வெற்றி பெற்றேனோ, அவற்றை மீண்டும் அந்த வட்டார மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக. ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் வெடித்த போது இல்லாதிருந்தவர்கள், முகத்தை காட்டாதவர்கள், முணுமுணுப்பு கூட செய்யாதவர்கள் இப்பொழுது அதே பிரச்சனைகளை அந்த இடங்களிலே போய் கையில் எடுத்துக் கொண்டு பேசுகிறார். அந்த பிரச்சனைகள் முடிந்து வெற்றி பெற்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.